வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. இன்றைக்கான கொஸ்டின் அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனோட ரேட்டிங் சொல்லுங்கள். சத்தியமாக சொல்கிறீங்க, உண்மையிலே இந்த சோலோ சிக்கோவா அண்ட் ரோமன் ரெயின்ஸோட அந்த செக்மெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க WWE. சத்தியமாக நான் வந்து 10 அதுக்கு மேலேயே கொடுப்பேன். அந்தளவுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. அதை அப்படியே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எண்டிங்கில் மிஸ் பண்ணிடுறாங்க. நம்பர் ஒன் எடுத்தோன்னே நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட் வராது. கோடி ரோட் வந்து என்ன பேச போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த ஒரு செக்மெண்ட் வந்து காட்டுறாங்க. அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து ராண்டி பைல் டிரைவர் போட்டு அட்டாக் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூருக்கு தள்ளியிருப்பார்ல. ஒரு செக்மெண்ட்டை காட்டினே கோடி வந்து சரியான கடுப்பில் வந்திருக்காரு. பார்த்தாவே தெரியுது. அதாவது என்னன்னா கெவின் என்ன சொல்கிறார், நான் இப்போதைக்கு எதுவுமே பேச வரும்போல கெவின் ஓவன்ஸ் ஓன்ட்டாக பேசணும், நீ முதல் வெளியே வா அப்படின்னு சொல்லுவார். வரமாட்டார் கெவின் ஓவன்ஸ். நான் தான் சொல்கிறேன் இல்லை, கெவின் ஓவன்ஸ் ஓன்ட்டை தான் பேசணும், நீ வெளியே வா அப்படின்னு வந்து கத்துறாரு வெளியில். ஏன்னா அந்த ஒரு கோவம், அதாவது என்னன்னா தன்னோட ஃப்ரெண்டு, அது இது ஒரு எமோஷனலாகவும் டச் பண்ணிப்பார் கோடி. உண்மையிலே லிட்டரலி அந்த ஒரு மூமெண்ட் வரலாச்சு. நம்ம நிக்கால்டிஸ் வந்துடுறாரு. நிக்கால்டிஸ் வந்து நீ இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன சுச்சுவேஷன் நடக்குது ஒன்றுமே புரியும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதை பற்றி தான் இப்போதைக்கு பேச வந்திருக்கேன். நீ வந்து கெவின் ஓவன்ஸை கூப்பிட்ற கரெக்டு, அதுக்கு என்ன ரீசன் அது எல்லாம் தெரியும். ஏன்னா வந்து ராண்டி வந்து உன்னோட ஃப்ரெண்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு கோவமாக இருக்க, கடுப்பாக இருக்க தெரியும். ஆனால் நான் வந்து இந்த WWE சுச்சுவேஷன் அண்ட் ரோஸ்டரோட சுச்சுவேஷன் உனக்கு என்னன்னு தெரியும். இப்போதைக்கு ஒரு ரோஸ்டர் வந்து நம்மகிட்ட இல்லை, அதாவது கம்மியாக இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ கெவின் ஓவன்ஸை அதாவது ஃபேஸ் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சு யோசிச்சு பண்ணுங்க கோடி. உனக்கு தெரியும் நீ வந்து இந்த சாம்பியன் ஆகிருக்க, அதாவது உனக்கு தெரியாது தெரியாது, அதாவது எனக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கொஞ்ச நேரம் நான் சொல்கிறது வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னோடனே நம்ம கோடி என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து கெவின் ஓவன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அந்த டேரக்டாக சொல்ல மாட்டார். ஆனால் என்ன சொல்லுவார்னா, நில்லு நான் சொல்கிறோம் அந்த கேளு அப்படின்னே. இப்போதைக்கு WWE கம்பெனி நான் வந்து மணி இதை பற்றி பேசவே இல்லை, உங்களோட ரிலேஷன் பற்றி தான் நான் பேசுகிறேன். நீ தெரியுது நீ வந்து ராண்டி ஓட்டனுக்கு எந்த அளவுக்கு ரிலேஷனாக இருப்பேன், எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குன்னு தெரியும் அப்படின்னே நம்ம கோடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். கோடி ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, WrestleMania 40 எப்படி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைம்லையுமே எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணாத என் ராண்டி வந்து செஞ்சான், அதாவது என்னை தோளில் தூக்கி வச்சுருந்தான் அந்த மூமெண்ட்டுக்காக. அது அப்படியே எமோஷனல், உண்மையில எமோஷனல் டச் ஆகிடுச்சு. அங்கே அது அந்த கோடியை எமோஷ்னலாக பண்ணது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அப்படிப்பட்ட ராண்டியவே என்னோட ஃப்ரெண்டவே அடிச்சிருக்கானா அந்த கெவின் ஓவன்ஸ். அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும், அதுவும் கெவின் ஓவன்ஸ் ராண்டி அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்த டைம் அது கூட தெரியாமல் அடிச்சிருக்கானா, அவனை நான் எந்த அளவுக்கு பழி வாங்குவேன்னு நினச்சி கூட பாருங்கள் நிக்கால்டிஸ். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் தான் எவ்வளோ டைம் தான் அவனை காப்பாற்றுங்கன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் இந்த டைம் விட்டுடுங்க, இன்னும் நோ லாங் அவன் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட் வந்து ஒரு தரமான ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. உண்மையில அந்த எமோஷனல் டச் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி. நான் அப்படியே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த எமோஷனல் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரணமான செக்மெண்ட்டுக்கு நம்ம பிளட் லைன் வந்து இப்போதைக்கு, அதாவது நம்பர் டூ என்னன்னா பிளட் லைன் வந்து இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க. அந்த பிளட் லைனோட ஓஜி பிளட் 5th மெம்பர் யாரு அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்புறம் ஜிம்மி யூஸ் வந்து ஃபோன் பேசிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 5th மெம்பர் எப்படியாவது கண்டே பிடிக்கணும், அதாவது நம்ம ராலையும் பார்த்தாச்சு, ராலையும் போய் பார்க்கணும், ஸ்மாக்டவுன்லையும் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே நம்ம செமிசன் என்ன சொல்லாரு, இல்லை இப்போதைக்கு எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் அப்போ தான் வரல பார்த்தேன், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார் செமிசன். அதுக்கப்புறம் என்னன்னா பிரேலி வாசஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா B-Fab அண்ட் கேண்டி ஸ்லேயருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின்னர். அதாவது என்னன்னா WWE உமன் டிவிஷன்லேயும் ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக இந்த எல்லா ரவுண்டு முடிச்சக்கப்புறம் யார் ஃபைனல் நிற்கிறாங்களோ அவங்க சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் B-Fab மிரட்டி விட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க வந்து அந்த மூவ்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒவ்வொன்றும் கரெக்டாக போடாங்க. ஆனால் பட் இருந்தாலும் டக்குன்னு அடுத்தடுத்த மூவ்ஸ் நடந்தாலும் கரெக்டாக இது பிரேலி வந்து ஒரு யூஸ் பண்ணி ரோல் அப் பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பிரேலி வந்து அதாவது குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா பிரேலி தான் கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. பிரேலி தான் ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர். அப்போ செமிசன் யாரை துரத்திட்டு போனான்னா நம்ம எல்லை நைட்டை தான் துரத்திட்டு போயிருக்காரு. எல்லை நைட்டை போய் பேசியிருக்காரு, நீ வந்து ஓஜி பிளேயில் திருப்பி அதாவது சேரணும், இந்த ஒரு மேட்ச் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு முடியாது. அதாவது யாரை கேட்டாலுமே ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், ஏன்னா அவர் பண்ணது அப்படி. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ என்ன எல்லை நைட்டோட ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுக்க போகிறாரு ஸ்மாக்டவுனில். அதை பற்றி தான் எல்லை நைட் வந்து பேச வந்திருக்காரு. எல்லை நைட் ஏன்னா இப்போதைக்கு லாஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கார்மலைஸ் அண்ட் ராண்டேடுக்கான அவங்க 3 டைட்டில் சுற்றுன மாதிரி இருந்துச்சு. எப்படியோ வெளியே வந்துருச்சு. இந்த மேட்ச் இந்த செக்மெண்ட்டோட எண்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த டைட்டில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த டைட்டில் லோகன் பால் வின் பண்ணக்கப்புறமா எத்தனை டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை மேட்ச்லையுமே நான் தான் வின் பண்ணியிருக்கேன், அதாவது நான் ஒரு கிரேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த டைட்டிலுக்கு சொல்லியிருக்காரு. இந்த டைட்டிலுக்கு நான் தான் தகுதியான
ஒர்த்தான ஆள் அப்படின்னு நிரூபிக்க போகிறேன். வரதுனால இப்போ இதுக்கு அந்த ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்குன்னா இந்த டைட்டிலுக்கு ஆசைப்படுற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதுலேருந்து யாராவது ஒரு ஆள் என்னை சேலஞ்ச் பண்ணி என்கிட்ட தோற்று தான் போகிறீங்க அந்த மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா செமிசேன் வரை வந்து கேட்டால் நான் அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்கேன் போல இருக்குது. ஓஜி பிளேனில் கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எனக்கு இன்வால்வ் ஆகணும்னு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சாந்தோஸ் எஸ்கோபார் வருவார். சாந்தோஸ் எஸ்கோபார் வந்தோடனே சரி நான் கூட இவங்க 2 பேத்துக்கான ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் முக்கியம் கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சு நல்லா பாருங்கள். அவர் சாந்தோஸ் எஸ்கோபார் என்ன சொல்லுவாங்கன்னா, உமன் டிவிஷன் டைட்டில் எங்கள் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வந்து இப்போ எங்களோட டீமுக்கு வரப்போகுது, அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனையும் நான் வின் பண்ண போகிறேன், அதாவது 2 யுனைடெட் சாம்பியன் வந்து எங்கள் டீமில் இருக்க போது அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் என்ன சொல்லாரு, நான் உனக்குலாம் சாந்தோஸ் எஸ்கோபார் உனக்குலாம் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேன், உன் பக்கத்தில் இருக்கான் பாரு அவனுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இப்போ இங்கே ரெடியா அப்படின்னு வந்து ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னோடனே கரெக்டாக இந்த மேட்சை வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிடுவார். இந்த மேட்ச் வந்து ஆரம்பிச்சு விட்ருவாங்க. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச இவர் இப்போ தான் சண்டை போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக நாவல்ல, பரவாயில்ல. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரோப்லேருந்து தவி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாரு. எல்லைட் முடிச்சு விட்டதுக்கப்புறம் தாங்க இருக்குது சங்கே அவர் மேலே. ஏன்னா எனக்கு என்ன ஒன்றா, அதாவது நம்ம சின்ஸ்கே நாக்கம்பரா ரிட்டர்ன் வந்துட்டாங்க, திருப்பி டிவி ஷோக்கு வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து என்ன சாமுரை சின்ஸ்கே நாக்கம்பரான்ற மாதிரி கமெண்ட்ரி டேபிளில் சொன்னாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன புதுசாக ஏதோ கெட்டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரிங்கில் வந்து அவர் வந்து நின்றுருக்காரு, அது கூட ஃபேனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. எந்த ஒரு சியரும் எதுவுமே பண்ணல, ஒரு மனுஷன் நிற்கிறான் பூ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு புரியலை. ஆனால் உண்மையிலே சின்ஸ்கே நாக்கம்பரா ஒரு தரமான கேரக்டர், ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் உள்ளவர். ஓல்டன் டேஸ் 2018 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஜிம்மி என்ன பேசுகிறாங்கன்னா, ஓஜி பிளேனோட 5th மெம்பர் பற்றி தான் இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. யாரை கேட்டாலும் செமிசேன் சொல்கிறது, யாரை கேட்டாலும் வரமாட்டாங்க, நம்ம டேரெக்டாக ரோமன் ரைம்ஸ் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பார்ல, அதை போய் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரோமன் ரைம்ஸ் ரூமுக்குள்ள வந்து போகிறாங்க 3 பேருமே. போனதுக்கப்புறமா அப்போ நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ஓல்டு ட்ரைபல் சீஃப் தான் வருது. போக போக ரோமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாரு நல்லா பார்த்தீங்கன்னா. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாக் டவுன் சரி ரா சரி யாரை போய் கூப்பிட்டாலும் ரோமன் ரைம்ஸ் இந்த பேர் எடுத்தால் வரமாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் பழைய ஓல்டன் டேஸில் பண்ண சம்பவம் அப்படி, அதாவது ரோமன் பேரை கேட்டால் வரமாட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. வெள்ளையின் 5th மெம்பர் யார், நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி ஜே சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் சோலசிக்கோட என்ட்ரன்ஸ் ஓடும் பாருங்க, அந்த ஹெட்ஃபோன் போட்டு கேட்டேன் அந்த லைவ் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சுங்க உண்மையிலே. அந்த சோலசிக்கோட என்ட்ரன்ஸ் உண்மையிலே சோலசிக்கோ கரெக்டான ஒரு ஹீல் கேரக்டர் ப்ளே பண்ணுறாருன்னு இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சு. ஒரு நல்ல ஒரு குட் பிளேயர் பற்றி சொல்லுவேன். சோலசிக்கோ ஆல்ரெடியாக சொன்னாங்க, நான் ரெஸ்லிங் தான் பார்ப்பேன். இந்த ஒரு செக்மெண்ட் உண்மையிலே வேறு லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் இந்த ஒரு இதை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு மெயின் ஈவென்ட் பார்க்குற மாதிரி மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் நடக்கல, ஆனால் செக்மெண்ட் வேறு லெவலுங்க. சோலசிக்கோ வந்து என்ன பேசுனாருன்னா, அதாவது இந்த ஊர் அந்த மக்களே எக்னாலேஜ் மீ பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம சோலசிக்கோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். டக்குன்னு பார்த்தா ஓடிசி ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் அந்த இடத்துல சடனாக வந்து வந்துட்டார். ஏன்னா அவங்களா தெரியும் நினைக்கிறேன், டிவியில் பார்க்கும்போது ரோமன் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தார். ரோமன் வந்தோடனே பேச போகிறதுலாம் இல்லை, ஆக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் லிட்டரலி அந்த ஒரு மூமெண்ட் நேரலாம் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குறை, அந்த ஓடிசி என்ட்ரன்ஸ் வந்து லைட்டாக சகிக்கலை, அது ரோமனுக்கு வந்து செட் ஆகலை. பழைய என்ட்ரன்ஸ் போட்டாங்கன்னா அதாங்க ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப். அதுக்காக நான் உண்மையிலே ரொம்ப வெயிட் பண்ணுறேன். என்ன இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓஜி பிளட் லைன் மாதிரி தெரிஞ்சாங்க, இந்த டைம் தான் அப்படி தெரிஞ்சாங்க. ஆனால் வந்தோடனே ஒரு சரியான ஒரு அட்டாக்கு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க, ஆளுக்கு மாற்றி மாற்றி அடிக்க. கடைசியில் என்னதான் இருந்தாலும் அதாவது மெயின் ஈவென்ட் ஜேவ்ஸும் மேலே தவிட்டார் கரெக்டாக. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் மெயின் ஈவென்ட் ஜேவ்ஸ் ஈட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை என்னை பொறுத்தளவுக்கு. அப்புறம் ஜாக்கஃபாட் சும்மா இருப்பாரா, ஸ்ட்ராங்கஸ்ட் லெசனை நிரூபிக்கிறக்காக மொத்த வரையுமே டெஸ்ட்ராய் பண்ணி விட்றாரு. டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மேலே வந்து சோலசிக்கோவா நம்ம செமிசைனை வந்து பிடிச்சி அந்த ஃபினிஷர் மூவ் போகிறக்காக நிற்பார் சமன் ஸ்பைக்கு. அப்போ கரெக்டாக ரோமன் ஸ்பீரை போட்டு விட்டு முடிச்சு விட்ருவாரு. அதுக்கப்புறம் ரோமன் வந்து பின்னாடி ரோமன் நிற்பார், ஜாக்கஃபாட் நிற்பார். உங்கள் 2 ஒரு கதை கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வரும், மேட்ச் நடக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடந்தாலும் வேற நல்லா இருக்குது. என்னடா ஜாக்கஃபாட் ரோமன் ரைம்ஸை பார்த்து கும்பிடு போகிறாரே அப்படின்னு நான் நினச்சேன், ஒருவேளை இவங்க கூட சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தா பிரான்சன் ரீடு வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த லிட்டரலி அந்த மூமெண்ட் வேற நல்லா இருக்கும். இவங்க 2 முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன கடைசியில் பிரான்சன் ரீடு ரோமனை தான் டார்கெட் பண்ணியிருந்தாரு. ரோமன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க உண்மையிலே. அதுக்கப்புறமா ஓஜி பிள்ளையில் இருக்கிற மெம்பர் வந்து அட்டாக் பண்ண, அதாவது பிரான்சன் ரீடு சும்மாவே அதாவது சுனாமின்னு வரையும் சுற்றி அடிச்சிருச்சு மொத்தத்தையுமே. அந்த லிட்டரலி அந்த மூமெண்ட் வரலாம் இருந்துச்சு. ஜாக்கஃபாட் அண்ட் பிரான்சன் ரீடு ஒரு 2 பேரே போதும் போல இருக்கு. ஓஜி பிள்ளையில் ஒரு பவரான ரெஸ்லர் கண்டிப்பாக. ரோமன் வந்து அதே மாரி மேலே வருவார் சமாளிக்கிறக்காக. ஜாக்கஃபாட்டுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணி சோலசிக்கோ சம்மன் ஃபை கொடுத்து விட்றாரு. இதுக்கப்புறம் ஜாக்கஃபாட்டு தவ அப்புறம் சுனாமி காட்ட எல்லாமே காட்டி கடைசியில் ரோமனுக்கு வாயிலேருந்து நுர தள்ளி பிதுங்கிற அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க செக்மெண்ட்டு. நான் ரோமனையும் குறை சொல்ல, சோலசிக்காவும் குறை சொல்ல, வேற லெவல் செக்மெண்ட் இது. இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, செத்துனாலும் செப்படா வரப்போறாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செத்து இப்போ இருந்தாலும் இது டேப்பிங் பண்ணிக்கிட்டு
இருக்காங்க. ஸ்மாக் டவுன் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனு அதை நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி ஸ்பாய்லர், அதாவது ரெஸ்லிங் ரீமேக்ஸ் 2.0 சேனலில் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸ்பாய்லர் வீடியோ டக்குன்னு போட்டுக்கிட்டு இருப்பேன். அது போக வந்து இன்னும் ஒரு சில மேட்சஸ் இருக்குது. எனக்கு வந்து காலேஜ் டைம் ஆயிடுச்சு நண்பா. இந்த ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து காலேஜ் வாசலுக்குள்ளே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு. லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ரோமன் ரைன்ஸ் என்ன யோசிக்கிறான்னா, உங்களுக்கு ஷூட்டிங்கே போங்க அவ்வளோதான், பிளட் லைன் 5th மெம்பரை தேடுங்கடானா நீங்கள் தர நான் தான் தேடணும் போல இருக்குது, அந்த மாதிரி யோசிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து மைக் டைசன் ஜேக் பாலுக்கான மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.